கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும், கண்டிப்பாக குழந்தைகளை வளர்த்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், கண்டிப்பு என்ற பெயரை மறுத்து கண்டிப்பாக பேசிய எதிர் அணியினருக்கும் எனது வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகின்றேன். எங்க குழந்தைகளை என்ன நினைச்சீங்க? 90s கிட்ஸ்னா தூங்கிய இவங்க கிட்ட வந்து அமைதியா பேசுங்க, பொறுமையா பேசுங்க. இப்ப இருக்க ட்ரெண்டிங் சாங் மாதிரிதான் பட்டாபிஷி பிரச்சனை. அது மாதிரி அவங்க கிட்ட வர சவால்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. அவங்க கிட்ட போயிட்டு அமைதி அமைதி அமைதியோ அவங்க எப்படி சார் கட்டுப்படுவாங்க? சரிதானே? கண்டிப்பு எங்கே எல்லாம் தேவைப்படுகின்றது தெரியுமா? காலையில் தொடங்கி காலையில அம்மா எழுப்புறாங்க. எப்படி எழுப்புவாங்க? சின்ன வயசா இருக்கும்போது எருமை எந்திரி டைம் ஆச்சு அப்படி எழுப்படா நீங்க எழுந்திருச்சிருந்தீங்களா? சொல்லும்போது எழுந்திருச்சு இல்லவே இல்லை. காலையில் தொடங்கி காலையில கிளம்பிட்டீங்க. எப்பயோ கண்டிப்போட காலையில் கிளம்பி விட்டீங்க. ஸ்கூல்ல வேன் ஏறுறீங்க. டிரைவர் அண்ணன் கண்டக்டர் அண்ணன் என்ன சொல்வாங்க? சீட்ல உட்காருப்பா. கண்டிப்போடு உங்களை உரைக்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் கட்டுப்படுகின்றீர்கள். ஸ்கூலுக்கு வந்த உடனே உங்களை நெயில்ஸ் செக் பண்றாங்க. நெயில்ஸ் செக் பண்ணக்குள்ள என்ன பண்றீங்க? மறைச்சு ஓடும். கண்டிப்போடு இருப்பதால் தான் நீங்கள் அங்கேயும் கட்டுப்படுகிறீர்கள். வாஷ்ரூமில் சிஸ்டர்கள் சொல்கிறார்கள், உள்ளே விளையாடாதீர்கள், கண்டிப்போடு வெளியே வாருங்கள் என்று. ஈவினிங் கிளாஸில் டீச்சர்கள் சொல்கிறார்கள், கண்டிப்போடு இருங்கள் என்று. காலையில் தொடங்கி ஈவினிங் முதல் இரவு தூங்கும் வரை நம் வாழ்வில் ஒவ்வொரு வினாடிகளும் கண்டிப்பு என்பது நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. அந்த கண்டிப்பை மறுத்து பேசுவதற்கு உங்களுக்கு எல்லாம் எப்படி தோன்றுகிறது? எப்படி மனசுல சொல்லுங்க. கனிவு என்பது நீச்சலை சொல்லித்தரும். ஆனால் கண்டிப்பு தான் எதிர் நீச்சலை போட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உயர வேண்டும் என்பதை சொல்லித்தரும். ரீசெண்டா நம்ம ஸ்கூல்ல மீட்டிங் நடந்துச்சு. என் கிளாஸ்ல இருந்து எல்லா பேரண்ட்டும் வந்து என்ன சொன்னாங்க? யாராவது ஒரு பேரண்டாச்சும் என் பிள்ளைகிட்ட கொஞ்சம் கனிவா நடந்துக்கோங்கம்மா. தூக்கு போட்டு மெதிக்க வாயில எடுத்து நம்ம கிளாஸ் 70, மேக்ஸ்ல எடுத்துக்கிறாம 60, சயின்ஸ்ல எடுத்துக்கிறாம 20 இப்படிதான் சொல்லி போயிருக்காங்க. அவன் சீக்கிரமா எடுத்துக்க பரவாயில்லப்பா, நெக்ஸ்ட் டைம் நீ பீக்ரேட் அப்படின்னு யாராவது ஒரு பேரண்ட் சொன்னாங்களா? உங்களை கண்டித்து திருத்துவதற்காக உங்கள் ஆசிரியர்களும் உங்கள் பெற்றோர்களும் பெரிதும் வேதனைப்பட்டு உங்கள் படிப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் உங்களை கண்டிக்கும் ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களை வளர்ப்பதற்கே. இந்த உலகில் தன்னை போலவே பிள்ளைகள் ஏமாந்தே விடக்கூடாது என்று கண்டிப்புடன் வளர்ப்பவர்கள் தான் நம் பெற்றோர்கள். இப்ப நம்ம ஸ்கூல்ல ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது பப்ஜி. கரெக்டா? என்ன பண்றீங்க? ஒரு 15 பேர் 7 பேர் கூடிக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்க, பப்ஜி விளையாடுறீங்க, ரீசார்ஜ் பண்ணி விடணும்ன்றீங்க, அதை பண்ணி விடணும், இதை பண்ணி விடணும்ன்றீங்க. உங்களுக்கு என்னைக்காவது தோன்றி இருக்கிறதா? உங்கள் பெற்றோர்கள் உங்களை கண்டித்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் அன்றாட இருக்கின்றோம். அதுல ஷூட் பண்றான் பின்னாடி வர ஷூட் பண்றாங்க, கருவாக ஷூட் பண்றாங்க. கருவாக இருக்கக்கூடிய உங்கள் பெற்றோர்களையும் உங்கள் பெரியோர்களையும் உங்கள் ஆசிரியர்களையும் மறந்து நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். எதிரணியினர் கூறினார்கள், டாக்டர் ஆயிருப்போம், இன்ஜினியர் ஆயிருப்போம், சிஎம் ஆயிருப்போம், பிஎம் ஆயிருப்போம், என்னமோ சொன்னாங்க. அவர்கள் எல்லாம் ஆசிரியர்களின் கண்டிப்பால் வளர்ந்ததால் தான் அவர்கள் ஒரு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் சிஎம்
பிரியமாகவும் பிரியமாகவும் வளர்ந்தார்கள் என்று கூறுகிறேன். நம்ம பேருக்கு முன்னாடி போடுவது என்னது? நம்ம பெயருக்கு பின்னாடி வருவது வருங்காலத்தில் நம்ம பெயர்களுக்கு பின்னாடி வருவது பட்டம். பெயருக்கு முன்னாடி வரும் நீச்சலில் இருக்கும் நமது பெற்றோர்களும் பெயருக்கு பின்னாடி வரும் பட்ட படிப்பில் உதவும் நம்முடைய ஆசிரியர்களும் கண்டிப்பாக இருந்தால் நமது வாழ்க்கை பெரிதும் உயர்வடையும் என்று கூறி கண்டிப்பாக தீர்ப்பு வழங்குமாறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.